ஹாய் வீவர்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 குரூப் 2A இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சாட்டர்டே, அதாவது 14th சாட்டர்டே வர சனிக்கிழமை இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை வந்து எக்ஸாம் நடக்குது. அதுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ போட்டிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியலையோ அவங்களுக்காக போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் அது மாதிரி பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அவங்கவுங்களுக்கு ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. அந்த ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணி உங்கள் லாகினில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டை வந்து இண்டிவிஜுவலாக டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் apply.tnbscexams.in இந்த வெப்சைட்டு ஆல்ரெடி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே இந்த பேஜ் வந்துடும். நீங்கள் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்ட் இருக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்ட்னு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே ஒன் டைம் ஓடிஆரில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு இன்னும் இண்டிவிஜுவலாக ஒரு ஐடி பாஸ்வேர்டு எப்போதுமே இருக்கும். அந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப்சா வெரிஃபிகேஷனுக்கு இருக்கும். அந்த கேப்சா வெரிஃபிகேஷன் எவ்வளோ வந்துட்டு அந்த நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேஜ் ஃபுல்லாகவே இதில் என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். உங்களோட யூஸர் லாகின் ஐடி முதற்கொண்டு உங்களோட பேர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு எந்த ஹால் டிக்கெட் வந்து எனேபிள் ஆகிருக்கோ அட் ப்ரெசென்ட் அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு உண்டான ஹால் டிக்கெட் எனேபிள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி கேட்கும். உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷனில் என்ன நம்பர் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதிலே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், எப்போ எக்ஸாம் நடக்குது, உங்கள் ஃபோட்டோ, சைன் இதெல்லாமே டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஃபோட்டோ அண்டு சைன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14, அதாவது வர சாட்டர்டே இல்லாமல் அடுத்த சாட்டர்டே நடக்குது. மார்னிங் 9:30 12:30 வரைக்கும் 3 ஹவர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் 9 o'clock நீங்கள் போயிடணும். ஏன்னா 9 o'clock வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு 8:30க்கு அங்கே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரேஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock அப்புறம் உள்ளே வந்து யாரும் என்ட்ரி பண்ண முடியாது. அதனால் 9 o'clock உள்ளே நீங்கள் வந்து போயிடணும். 9 o'clock வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 9:30க்கு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யாராக இருந்தாலும் எக்ஸாம் போகிறவங்க 9 o'clock முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள் சென்டரை ரீச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அதேமாரி எதுக்காக சென்டர் வந்து தெரியாத சென்டர் புதுசாக இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து தெரியாமல் ரொம்ப அலையக்கூடாது. அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து ஏர்லியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து உங்கள் ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா உங்களோட ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், இல்லை பேன் கார்டு இருக்கலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டுட்டு போகணும். பாஸ்போர்ட் இதில் வந்து எது இருக்கோ அதில் வந்து ஒரு ஒரிஜினல் கொண்டு போய்ட்டு ஜஸ்ட் வந்து வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக ஒன்று கொண்டு போகணும். ப்ளஸ் வந்து ஹால் டிக்கெட் கொண்டு போகணும். இதில் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஏதாவது இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ இல்லைன்னா நீங்கள் அப்போதைக்கு ஒரு லெட்ரு மாதிரி எழுதி கேட்குறாங்க. நீங்கள் அது மாதிரி நீங்கள் அதை எழுதிக்கணும். உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்கனாலே அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு எக்ஸாமுக்கு வந்து முன்னாடியே நீங்கள் போய்க்கலாம். இதில் வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ளூ வந்து கிடையாது. நீங்கள் பால் பாயிண்ட் பென் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு அந்த அவங்க கொடுக்குற டைமுக்கு கொஞ்சம் ஏர்லியராக நீங்கள் வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.